ஹாய் சுட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு அழகான காலையில் ஒரு பெரிய மாமரத்தின் கீழ் நீல நிற நதிக்கரையில் இரண்டு நண்பர்கள் வாழ்ந்தனர். ஒருவர் ஒரு சிறிய எறும்பு பேர் ரியா, மற்றொருவர் ஒரு அழகான புறா பேர் லயா. ரியா தினமும் கடினமாக உழைத்து தன் குழிக்குள் தானியங்களை சேர்த்து கொண்டே இருந்தான். லயாவோ மரக்கிளையில் அமர்ந்து பாடல் பாடி மகிழ்ந்தாள். லயா சிரித்துக்கொண்டே, அட ரியா, நீ எப்போதும் வேலை வேலை என்று ஓய்வில்லாமல் இருக்கிறாய். வா, கொஞ்சம் விளையாடி மகிழலாம். உடனே ரியா, இல்லை லயா, மழைக்காலம் வரப்போகுது, நாம இப்போதே தயாராக இருக்கணும். ரியா வானத்தை நோக்கி கவலை கலந்த பார்வையுடன் பார்த்தான். ஆனால் லயா சிரித்துக்கொண்டே பறந்து சென்றாள். அடுத்த நாள் வானம் கருமையாக மாறி மழை தாறுமாறாக பொழிந்தது. லயா முழுவதும் நனைந்து உணவு எதுவும் தேடிச் செல்ல முடியாமல் நடுங்கினாள். ஆனால் ரியா தனது சிறிய குழிக்குள் பாதுகாப்பாக இருந்தான். அடுத்த நாள் காலை மழை நின்றது. ரியா ஒரு பச்சை இலைக்குள் சில தானியங்களை எடுத்துக்கொண்டு லயாவிடம் சென்றான். இது உனக்காக லயா, சாப்பிடு லயா. நன்றி ரியா, நீ உண்மையிலே நல்ல நண்பன். சில நாட்கள் கழித்து ரியாவும் லயாவும் மிக நெருக்கமான நண்பர்களாகிவிட்டனர். அவர்கள் ஒன்றாக நதிக்கரையில் சிரித்து விளையாடினர். ஆனால் ஒரு நாள் ரியா நீர்க்கரைக்கு அருகில் சென்றபோது திடீரென்று சறுக்கி விழுந்தான். ரியா பயந்து, ஆ, யாராச்சும் உதவி பண்ணுங்க என்று கத்தினாள். லயா உடனே பறந்து வந்து ஒரு பெரிய இலையை விழவிட்டாள். ரியா அந்த இலை மீது ஏறிக்கொண்டான். லயா மகிழ்ச்சியுடன், ஹா, நீ சாகசம் பண்ற ரியா. ரியா, ஹா, உன் உதவியால்தான் நான் தான் உயிரோடு இருக்கேன். அதே நேரத்தில் ஒரு வேட்டைக்காரன் காட்டு புதர்களுக்குள் மறைந்து நின்றான். அவனது கையில் ஒரு வில் அம்பு. அவன் லயாவின் மீது குறிவைத்தான். லயா, ஆபத்து! ரியா வேட்டைக்காரனின் கால் மீது ஓடி ஏறினான். அவன் கடித்தான். அந்த வேட்டைக்காரன் வலியால் கத்தினான். அவனது கையில் இருந்த வில் அம்பு தவறி கீழே விழுந்துவிட்டது. லயா, ரியா, நீதான் என் உயிரை காப்பாற்றினாய். உனக்கு நன்றி ரியா. ரியா, நண்பனுக்காக இதைச் செய்யாம விட்டால் எப்படி என்றது. சூரியன் மங்கலாக மறைந்தான். லயாவும் ரியாவும் மீண்டும் அந்த மாமரத்தின் கீழ் அமர்ந்தனர். அவர்கள் புரிந்து கொண்டனர், சிறிய உயிரும் பெரிய நன்மை செய்ய முடியும். ரியா மற்றும் லயாவின் நட்பு என்றும் நிலைத்தது. சரி குழந்தைகளே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சுட்டீஸ்.